ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா துறையூர் பக்கத்தில் இருக்கிற புளியஞ்சோலை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோங்க. இங்கே இது வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்ட், கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிற ரிசோர்ட் ஃபாரஸ்ட். இங்கே பாருங்க, கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம துறையூர்ல இருந்து இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் புளியஞ்சோலை வரைக்கும் வந்தோம். அந்த விளாக் பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த நீரோடைகள், இயற்கை எழில் கொஞ்சம் கொல்லிமலை அடிவாரத்தை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க பாருங்களேன், ரோடு ஓரத்திலேயே நிறைய ஓடைகள் போயிட்டு இருக்கு, நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம புளியஞ்சோலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, துறையூர்ல இருந்து 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு பஸ் இருக்குங்க. துறையூர்ல இருந்து நீங்க புளியஞ்சோலை வரதா இருந்தா பஸ்ல வரலாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 400-500 மீட்டர்ஸ் நம்ம உள்ள போகணும். மக்கள் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. நாமளும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. சுத்தி இருக்கிற ஏரியாவே அவ்வளோ பசுமையா இருக்குங்க, வேற லெவல். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நெல் வயல்கள் தான். பார்க்குற இடம் ஃபுல்லா நம்ம கொல்லிமலையோட மலைத்தொடர்கள் அவ்வளோ அழகா தெரியுதுங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. மக்களே, புளியஞ்சோலைக்குள்ள இன்னைக்கு செம்ம ரஷ்ங்க. இன்னைக்கு ஒரு சாட்டர்டே வந்திருக்கோம், வீக்கெண்டுங்கிறதுனால எக்கச்சக்கம் கூட்டம். சுற்றுலா பயணிகள் அனைவரையும் நெடுஞ்சாலைத்துறை அன்புடன் வரவேற்கிறதாம். உள்ள போனா டூரிஸ்டுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஃபுல்லா. இங்க பாருங்க, பரோட்டா ஸ்டால் சுட சுட போட்டு தட்டிட்டு இருக்காரு பரோட்டா. இது பார்க்கிங் லாட்டுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100-200 மீட்டர் தான். நான் கூட 500 மீட்டர் இருக்கும்னு நினைச்சேன், அதை விட கம்மி தாங்க. கரெக்டா நம்ம கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்கோம் மக்களே. ஒரு சின்ன கோவில் இருக்கு. வாவ், இங்க பாருங்க, கொல்லிமலை பலாப்பழம் வாங்கிட்டு போறாங்க எல்லாரும். ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா மலையில விளைஞ்ச பழங்க. ஒரு பெரிய கடையே குமிச்சு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள், மலையில இருக்கிற மக்களை மலையாளிகள் தான் சொல்லுவாங்க. நீங்க கேரளா மலையாளி மக்கள் நினைச்சுக்க வேணாம். கொல்லிமலை மேல இருக்கிற மலையக மக்களையும் மலையாளிகள் தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, எல்லா சித்தர்களோட புகைப்படங்களும் வரைஞ்சிருக்காங்க. ஒரு டெம்போ ஃபுல்லா பலாப்பழம் இறங்கி இருக்குங்க. இங்க பாருங்க, வாவ், ஒரே ஜாக் ஃப்ரூட் மேனியாவே இருக்குங்க. ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய பெரிய பலாப்பழங்களா இருக்கு பாருங்க மக்களே. சூப்பரா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போலாங்க புளியஞ்சோலை வந்தா, சான்ஸே இல்ல. ஐயோ, அது போக பாருங்க, ஒரு டெம்போ ஃபுல்லா வந்திருக்கு. மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு வராங்க. இங்க ஏதோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அரப்பளீஸ்வரர் கோவில் பக்கத்துல ஓடுற தண்ணியில இருந்து, அங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அங்கிருந்து வர தண்ணி எல்லாம் கீழே கொண்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். நம்ம பஸ்ல வரும்போது இங்க இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லிட்டு வந்தார் இந்த கதையெல்லாம். மக்களே, புளியஞ்சோலை நீரோடை பக்கத்துல வந்தாச்சுங்க. வழியில ஃபுல்லா உங்களுக்கு ஜூஸ் ஷாப்ஸ், டிஃபன், ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க குளிச்சு முடிச்சுட்டு பசியோட வந்தா சூப்பரா இங்க சாப்பிட்டு போலாம். இங்க பாருங்களா, திருசூலீஸ்வரர் மூலிகை ஆராய்ச்சி நிலையம் கொல்லிமலை. நவபாசான டீ கொடுப்பாங்களாம் என்பது ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் எல்லாம் அதிகப்படுத்துமாங்க. இங்க வந்தா சாப்பிடுங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. மக்களே, மெயின் நீரோடை போறதுக்கு முன்னாடி இங்க குருவாயி அம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்குங்க. புளியஞ்சோலை குருவாயி அம்மன் கோவில், திருச்சி மாவட்டம். கோவில் பாருங்களா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் அமைஞ்சிருக்குன்னு.
வாவ், தண்ணி நிறைய வருதுங்க, வேற லெவல். துறையூர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேங் அவுட் பாயிண்ட் புளியஞ்சோலை. இந்த பக்கம் வேற ஒரு ஓட போகுது. நம்ம குருவாயி அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே போல வாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும் போல குளிக்கிற இடத்துக்கு. மக்களே, குருவாயி அம்மன் கோவில் ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருக்கோங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மேல குரங்கு செம்மையா வால் பண்ணிட்டு இருக்குங்க, மரம் ஃபுல்லா. கிளைமேட்டும் இன்னைக்கு நல்லா மேகமூட்டமா செம சூப்பரா இருக்கு. மப்பு மந்தரமா, எந்த நேரத்துல வேணாலும் மழை வரும் போல. மக்களே, நாம என்ட்ரன்ஸ்ல இருந்து நீரோடை குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பசுமையா ஓடிட்டு இருக்கு பாருங்களா, டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியால. இங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுறாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ். நுழைவு கட்டணம் 10 ரூபாங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சூழியல் சுற்றுலா குழு புளியஞ்சோலைன்னு போட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். வாங்க பேக் செக் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் இருந்தா கொடுத்துட்டு தான் உள்ள போகணும் போல. மக்களே, டிக்கெட் வாங்கியாச்சுங்க. புளியஞ்சோலை எக்கோ டூரிசம் 10 ரூபா தான். ஸோ செம்ம சூப்பரான ஒரு ஹேங் அவுட் பாயிண்ட் ஃபேமிலியோட வர்றதுக்கு. துறையூர் பக்கத்துல, நாமக்கல் பக்கத்துல இருந்தா புளியஞ்சோலை வந்துட்டு போங்க. அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் கொல்லிமலை அடிவாரத்தை, அதோட இயற்கையோட வைபை ஃபீல் பண்றதே ஒரு தனி சுகம்தான். என்ன சொல்றீங்க? வாவ், அங்கங்க மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. নমস্কার, আজকের ডিআইওয়াইটা একদমই বাঙালি কালচারের জন্য, সেই বিশেষ দিনটার জন্য যেখানে বাড়ির জামাই। மக்களே, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மேல நடக்கணுங்க. மேல பவர் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்ண. மக்களே, சூழல் சுற்றுலா மையத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நதி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஓடிட்டு இருக்குங்க. நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க அருவியோரத்துல பிக்னிக் ஸ்பாட் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, அங்கங்க மக்கள் வந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. டீப் ஜங்கிள் போகணும்னா உள்ளேயும் போகலாம். கொஞ்சம் கரடு முரடான பாதைகள் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல் எல்லாம் கொண்டு வந்துருங்க. குளிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. மக்களே, இங்க பாருங்க, நம்ம கொல்லிமலையிலிருந்து ஓடி வர நீரோடை. அங்கங்க வந்து அபாயம்னு போட்டிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும் போல, அந்த இடத்துல மட்டும் ஜாக்கிரதையா குளிங்க. வீக்கெண்ட் எல்லாம் வந்தீங்கன்னா ஓடையில கேப் இல்லாம மக்கள் தண்ணிக்குள்ள தாங்க கிடக்குறாங்க. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நாம இருக்கோம். இங்க பாருங்களா, சில பேர் தீர்த்தம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கோவில் விசேஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்க போல. ஃபுல்லா மக்கள் சுத்தி இருக்காங்க. ஆனா செம்ம சூப்பரான லொகேஷனா இருக்கு. மக்களே, இங்க பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு நீங்க இப்படி ஓடைக்குள்ள எவ்வளவு தூரம் வேணாலும் போய்க்கலாம். உங்களோட
அட்வென்ச்சர் ரிஸ்க பொறுத்து. பட் ஃபேமிலியோட வந்த மக்கள் எல்லாமே வந்து இங்க பக்கத்திலேயே இருக்கிற ஏரியால குளிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க. குட்டி வாண்டுகள்ல இருந்து லேடிஸ்ல இருந்து எல்லாம் ஆட்டம் போட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ள. ஒரே குளியன் வைப்ஸா இருக்கு போங்க. மக்களே, நீங்க புளியஞ்சோலை வரதா இருந்தா ஏதாவது ஒரு வீக் டேஸ்ல வந்துருங்க. வீக்கெண்ட் வந்தா செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து ஃபேமிலியோட குழந்தை குட்டிகளோட வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் சம்மர்ல எல்லாம் வந்தா எக்கச்சக்க கூட்டமா இருக்கும். இங்க பாருங்க, ஓட ஃபுல்லா வந்து மக்கள் வெள்ளமா தான் இருக்கு. அநியாயம் பண்றாங்க. வாங்க இன்னும் அந்த சைடு எல்லாம் போய் பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளேஸ். ஆனா இங்க பாருங்க, நீங்களே கண்கூடா பாருங்க. ஒரு மொத்த ஊரே வந்து புளியஞ்சோலை ஓடைக்குள்ளதான் ஆட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க. தண்ணி ஆனா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. பியூரா இருக்கு. நிறைய பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு செம்ம சூப்பரான பிளேஸ். இங்க பாருங்க, மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்குங்க. 6 மணி வரைக்கும் ஓப்பனு. 6 மணிக்கு அப்புறம் உள்ள விட மாட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கணும். நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோங்க. 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லா மக்கள் கூட்டமா தான் இருக்கு ஓடைக்குள்ள. மக்களே, நம்ம ஓடைக்குள்ள நின்னுட்டு இருக்கோங்க. ஐயோ, செம்ம சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. நம்ம அழகிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து வர்ற நீர் ஓடை வேற லெவல்ல இருக்கா. இங்க என்ன தடுப்பன மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் நீங்க இங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாங்க. வாவ், வேற லெவல்ல இருக்கு மக்களே. நல்லா மழை பெய்யும் போதெல்லாம் அடிச்சு தாக்கும் போல. மக்களே பாருங்க, ரொம்ப ஆழம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஃப்ளோரோட ஒட்டி தான் வந்து ஒரு 1/2 அடிக்கு தான் வந்து தண்ணி போகுது. பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு பிளேஸ். பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் தான் ஓடைக்குள்ள. ஸோ இந்த ஓடை போயிட்டு வழியில வந்து ஒரு 4-5 ஏரி இருக்குங்க. அந்த ஏரியெல்லாம் நிறைஞ்சு இந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயத்துக்கு ஒரு நீராதாரமா செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது போய் காவிரி ஆத்துல ஜாயின் ஆயிடுமா. சூப்பர் இல்ல? இங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வேற ஜெனரேட் பண்ண போறாங்களா. மக்களே, இங்க பாருங்க, ஒரு தம்பி மீன் மாதிரி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்குள்ள. தம்பி பேர் என்ன? பிரசாந்தா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மீனெல்லாம் இருக்கு போல, கடிக்கலையா? ஓகே, சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க. ஆட்டத்தை பாத்தீங்களா குடிசுக்கு? மக்களே, இங்க பாருங்க, லவ் சிம்பிள் எல்லாம் காட்டுறான்ப்பா. உன் பேர் என்ன தம்பி? உன் பேர் என்ன? காஷ்மீரா? ஓகே. நடுங்குறான். குளிர்தா? தண்ணி சில்லுன்னு இருக்கா ரொம்ப? ஓகே, சூப்பர்.
நல்லா நடுங்கிட்டு இருக்கான். இதுல நமக்கு லவ் சிம்பிள் வேற காட்டிட்டு இருக்காங்க. லவ் ஸ்மைலி, ஹார்டின் ஸ்மைலி விட்டுட்டு இருக்கான் நமக்கு. மக்களே சீரியஸா சொல்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொகேஷன்ஸுங்க. யூஸ்வலா வந்து நம்ம நான்வெஜ் ஃபுட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் ஆக்சுவலா வர்ற வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் கடைகளும் இருக்கு. என்ன செய்யறது, அந்தந்த இடத்துல இருக்கிற திங்ஸை நம்ம ஆஸ் இட் இஸ் உங்களுக்காக காமிக்கிறோம். பட் தென் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஓகேவா? நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வள்ளலார் ஃபாலோ பண்றோங்கிறதுனால இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக சொல்ல. இது வந்து பூமரங்கள் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு அப்பப்போ நமக்கு கிடைக்கிற சமயத்துல இந்த மாதிரி கருத்துக்களை இன்டியூஸ் பண்ணி விட்டுருணும், ஓகேவா? யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு அது மனசுல பட்டு ஸ்டாப் பண்ணாங்கன்னா சந்தோஷம் தானே எனக்கு. குட்டி குட்டி மீன்கள் வந்து கடிச்சிட்டு இருக்கு. யூஸ்வலா நீங்க தியேட்டர்ஸ்ல ஃபிஷ் தெரப்பி எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஃபிஷ் மசாஜ் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து, அதெல்லாம் உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கிடைக்குங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூரான வாட்டரு, செம்ம சில்லுன்னு வேற இருக்கு, வேற லெவல். மக்களே நம்ம நீரோடை அழகா பாஞ்சு ஓடுற அழக பாருங்க. நேச்சர் அடிச்சுக்க எதுவுமே கிடையாதுல. உள்ளுக்குள்ள இருக்கிற பெப்பிள்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுதுங்க, அவ்வளவு பியூரா இருக்கு தண்ணி. இங்க பாத்தீங்களா, சில மக்கள் கையில கம்போட நடந்து போயிட்டு இருக்காங்க கிரிப்புக்கு. இங்க ஒரு குட்டி பாப்போம் வெள்ளியங்கிரி மலை ஏறுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா நல்லதுதான், வலுக்கிறப்பெல்லாம் வந்து இது நமக்கு கைத்தடி இருக்கிறது நமக்கு சேஃப்டி தான். மழை பெய்யுற சமயத்துல எல்லாம் இங்க இருந்தா சும்மா வேற லெவல்ல இருக்கும் மக்களே, சான்ஸே இல்லைங்க. தண்ணி அவ்வளவு கிளீனா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஐயோ, உள்ளுக்குள்ள மக்கள் ட்ரெக்கிங் எல்லாம் கூட போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துக்கு உள்ள போலாம், பட் ஃபுல்லா வந்து கரடு முரடா இருக்குங்க, பாறைகளும் பெபிள்ஸுமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க மக்களே. இந்த சைடு பாருங்க, ஐயோ ஒரு பையன் மொபைல தண்ணியில போட்டாங்க. ஓஹோ நோ, தெரியல வாட்டர் ப்ரூஃப் மொபைலா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மொபைல் எல்லாம் கொண்டு வந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம யூஸ்வலா பேண்ட்ல வச்சுட்டு அப்படியே இறங்கிடுவோம், பட் ஆனா நம்ம தண்ணிக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ மொபைல் போச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க மக்களே. நாம இன்னொரு சைடு ஆஃப் த நீரோடைக்கு போறோங்க. புளியஞ்சோலைங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே எங்க பார்த்தாலும் புளிய மரங்களா இருக்குங்க. நிறைய புளியங்காய்கள் வேற காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பவர் ப்ராஜெக்ட். பட் எங்க தண்ணியை சேவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வச்சிட்டு இருக்காங்க, பவர் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஓ இங்க வேற இறங்கலாம் போல் இருக்குங்க. இங்க பாருங்க, இதுதான் பவர் ப்ராஜெக்ட். ஓ தண்ணி இங்க வந்து இது வழியா வந்துரும்னு நினைக்கிறேன். ஓடைக்கு இப்படி விட்டுருவாங்க போல, என்ன பிளான் தெரியல. இன்னும் ஒரு 6-7 monthsல ரெடி ஆயிடுவோம். இங்கேயும் நல்லா கரடு முரடா குளிக்கிறதுக்கு வசதியா தாங்க இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் ஸ்லோப்ல இறங்குது தண்ணி, அதனால வழுக்கும்னு நினைக்கிறேன். எங்க பாதுகாப்பா இருக்கோ அங்க இறங்கி நீங்க ஆட்டம் போடலாம் நல்லா தண்ணிக்குள்ள. மக்களே பவர் ஸ்டேஷன் இருக்கிற பக்கம் பாருங்க, அந்த சைடு நாம இறங்கி ஆடிட்டு இருந்தோம்ல, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்டா கீழே விழுது அருவி மாதிரி. ஓ இங்க பாருங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும், பாதுகாப்பா ஆடணும் தண்ணிக்குள்ள, ஓகேவா? நாங்க பாட்டுக்கு போட்டு விட்டுருவோம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்க வரும்போது
நீங்க தான் தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், ஓகேவா? பட் ஆனா ஃபேமிலியோட வந்து ஆட்டம் போடுறாங்க. சேஃபான பிளேஸ் தான், ரொம்ப டீப்பாலாம் இல்ல. பட் ஆனா தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எப்பவுமே. கரடு முரடாக நம்ம கொல்லிமலை அடிவாரத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சுற்றுலா தலங்க இது புளியஞ்சோலை. ஐயோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் துறையூர் நாமக்கல் பக்கத்துல. அதனால்தான் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க போல குழந்தை குட்டியோட. ஆஹா, இங்க ஒரு சிவலிங்கம் வேற பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. ஓம் நம சிவாய. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இயற்கையா அமைஞ்ச இடத்துல செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஓட பின்னாடி ஓடிட்டு இருக்கு. மக்களே, நம்ம சிவலிங்கம் இடத்துல பின்னாடி பாருங்க குளிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்க எப்படி இருக்குன்னு. எல்லா பக்கம் பாறைகளா தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. மழை சமயத்துல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், நல்லா வழுக்கும். மக்களே, இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர். கல் எடுத்துட்டு பெப்புல உடைக்கிறாரு போல இருக்குங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காரு துண்டை வச்சு. அநியாயம் பண்றாங்க. ஓகே, ஒண்ணு தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீரோடைக்கு பக்கத்துல சாப்பிடுற பொருட்கள்லாம் கொண்டு வரதை தவிர்க்கலாம். ஏன்னா சாப்பிட்டு அந்த பிளேட்டையெல்லாம் அப்படியே ஓடைக்குள்ள போட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தவிர்க்கணுங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச இயற்கை அழகை வந்து நம்ம தான் கட்டி காப்பாற்றணும். ஸோ அதனால வர்ற பிளேஸை கிளீனாக விட்டுட்டு போங்க. சாப்பிட்றது நம்ம மேலே கூட பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் சாப்பிட்லாம். ஓடைக்குள்ளதான் உட்காந்து சாப்பிடணும்னு இல்லை இல்லையா? ஸோ அது மட்டும் கவனமா இருங்க மக்களே. மை கைண்ட் ரிக்வெஸ்ட். மக்களே, நம்ம இன்டீரியர்ல இருக்கிற சோலைக்குள்ள குளிக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. பார்க்கிங் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அது விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மக்களே, நீங்க ஃபாரஸ்ட் டிக்கெட் வாங்குறீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு சைடு போனா நீங்க உள்ள இன்டீரியர் போகலாங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு ஜஸ்ட் பேக் சைடே பாத்தீங்கன்னாலும் இன்னொரு ஓட வரும் அழகா. இது இன்னும் கொஞ்சம் சின்னதா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாவ், சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் இயற்கை அழகு கொட்டி கிடக்குது நம்ம கொல்லிமலையோட அடிவாரத்துல. வரே வா மக்களே, நான் சொன்னல இன்னொரு சைடு நம்ம உள்ள வந்தோம், இன்னும் பயங்கரமான பாறைகள் நிறைஞ்ச இடங்க. இங்க பாருங்களா,
நல்லா மழை பெய்யும் போதெல்லாம் எல்லா பக்கம் தண்ணி பிச்சுக்கிட்டு பாயும் போல. தண்ணி ஓடுனாதான் இந்த அளவுக்கு பெபிள்ஸா மாறும். ஐயோ சரியான காடா இருக்குங்க. கொக்கா மக்கா. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பாறாங்கல்னு. மக்களே இங்க பாருங்க, இது வந்து சின்ன ஓடைங்க. அந்த பெரிய ஓடையிலிருந்து பிரிஞ்சு வர இன்னொரு சின்ன ஓடை. இங்க கொஞ்சம் நல்லா பிரைவசியா இருக்கு, ஆனா கொஞ்சம் டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த சைடு வந்தா இன்னுமே கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. தும்பிகள் பாருங்களா, ஏரோப்ளேன் பூச்சின்னு சொல்லுவோம்ல. ஆஹா, பசங்க லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. வாவ், ரொமான்ஸ் பண்றது கூட ஹார்ட் அண்ட் சிம்பிள்ல தாங்க ரொமான்ஸ் பண்றானுங்க. வரே வா, இயற்கை என்னும் பேரழகு. ஐயோ தெரியுதா மக்களே, ஹார்டின் போடுறானுங்க. இதையெல்லாம் நான் சென்சார் பண்ண முடியாதுங்க, இயற்கையா நடக்கிற விஷயம். டேய் போதுண்டா, டேய் கடுப்பேத்தாதீங்கடா. ஐயோ, இயற்கை என்னும் பேரழகு இல்ல. சரி விடுங்க, அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டோம் இயற்கையோட இயற்கையா. நாம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே. மக்களே சத்தியமா நான் துறையூர் பக்கத்துல இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கெல்லாம் வருவேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. ஆக்சுவலா புளியஞ்சோலை வந்து நம்ம லிஸ்ட்லயே கிடையாது மக்களே. இங்க வந்தோடனே சொன்னாங்க புளியஞ்சோலையில இப்ப நிறைய தண்ணி போயிட்டு இருக்கேங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் பிளேஸ்ங்க, சான்ஸே இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, துறையூர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே டிரைவர்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, டிரைவர் கண்டக்டர் கிட்ட, புளியஞ்சோலை பஸ்ல தண்ணி போகுதா என்னன்னு. தண்ணி போகுதுன்னு சொன்னாங்கன்னா அழகா ஒரு ட்ரிப்பை போட்டுருங்க. ஒரு ஹாஃப் டே அல்லது ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஃபேமிலியோட எல்லாருமே குளிக்கலாம், வயசானவங்கள்ல இருந்து சின்ன சிறுசுகள் வரைக்கும் எல்லாருமே தண்ணிக்குள்ள சேஃபா ஆட்டம் போடுற அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ கரூர் நாமக்கல் பக்கம் இருந்தா புளியஞ்சோலை இஸ் த விசிட்டிங் பிளேஸ், த மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். மக்களே ஓடையில டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து பிரைவசியா கொஞ்ச நேரம் இயற்கையோட இயற்கையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சைடு வந்துருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா பிரைவசியா சூப்பரா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியோட வந்தா இருக்கவே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன் அந்த இடங்க, ஒரே மக்கள் வெள்ளமா இருக்கும். சேஃபா குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா
அந்த சைடு போயிடலாம். ஏன்னா ஆழம் கம்மியா இருக்கு, இந்த சைடு கொஞ்சம் ஆழம் அதிகம். இங்க பாருங்க, இது கொஞ்சம் ரொம்ப கரடு முரடான ஏரியா, நிறைய பாறைகள் இருக்கு இங்க பாருங்க. ஸோ அதனால குழந்தைகளை லேடிஸ் எல்லாம் இதுக்குள்ள கூட்டிட்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க். வாவ், சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு புளியஞ்சோலையில. மறுபடியும் நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு. குட்டி குளிச்சுட்டு போகுது பாருங்க பெப்பரை பேன். நீங்க கடைகள்ல இருந்து உள்ள வரீங்க இல்லையா, ஸோ அதுதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். உள்ள டீப் இன்சைடு போறதுக்கு 10 rupees டிக்கெட் வாங்கணும். அந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஏரியா இருக்குங்க. ஸோ இங்கேயும் நீங்க குளிக்கலாம். இங்கேயும் ஆழம் கம்மியாக தான் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய ஆறு மாதிரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் மக்களை வந்து பிளாஸ்டிக் பேக்ஸு, சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் அலோவ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் போல இடம். இங்கேயும் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க மக்கள். ஒரு பாலம் போட்டிருக்காங்க மேலே பவர் ஸ்டேஷன் போகிறதுக்கு. தண்ணியை பாருங்களா எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஹோஸ் எல்லாம் போட்டு டைவர்ட் பண்ணுறாங்க. நம்ம கொல்லிமலை, பியூட்டிஃபுல் கொல்லிமலை அடிவாராங்க, வேற லெவல். மக்களே வாங்க, இந்த ஏரியாக்குள்ளேயும் நாம இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆத்துக்குள்ள இறங்கியாச்சு. இங்க ஃபுல் பவுல்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு, பெரிய பெரிய பாறாங்கள்லாம் இருக்குங்க. எப்படி உள்ள இறங்குறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, நாம அந்த பாலத்துல இருந்து பார்த்தோம்ல அந்த ஏரியா. மக்களே, நம்ம புளியஞ்சோலை எக்கோ டூரிசம் பார்க்க போதுங்கிற அளவுக்கு ரெஸ்ட் ஆச்சுங்க. நல்லா தண்ணியில ஆட்டம் போட்டாச்சு, வேற லெவலு. ஸோ கண்டிப்பா துறையூர் நாமக்கல் பக்கம் வந்தா விசிட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு என்ட்ரன்ஸ்ல சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். மலை வாழைப்பழங்கள், பலாப்பழங்கள், மாம்பழம், மலையில விளையிறது எல்லாமே வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா இங்க வித்துட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். மக்களே இங்க பாருங்க, மக்கள் குளிச்சுட்டு வந்து சுட சுட ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அது போக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க கொல்லிமலை தைலம் வித்துட்டு இருக்காங்க. சூப், மூலிகை சூப் வேற இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ்ங்க. அங்க போற வழியில இன்னுமே நிறைய கடைகள் பார்த்தோம். இங்க பாருங்க, பலாப்பழங்கள்லாம் இங்க விளைஞ்சதுங்க. மக்களே, நாம பலாப்பழம் வாங்கியிருக்கோங்க 20 rupeesக்கு. கிட்டத்தட்ட 6 பீஸோ 8 பீஸோ போட்டு தந்திருக்கான் தம்பி. சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நம்ம மறுபடியும் குருவாயி அம்மன் கோவில் இருக்குல்ல, அங்க வந்தாச்சு. இங்க பாருங்க, அந்தந்த இடத்துக்கு வந்தா அந்தந்த வைபை நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்க. ஸோ சுற்றி முடிச்சுட்டு அழகா சூப்பராக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுக்கலாம் வாங்க. மக்களை, குருவாயம்மன் கோவில்ல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அவங்க ஊர் கோவிலுக்கு இங்க இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு குருவாயம்மன் போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கொண்டு போவாங்க போல. நாம இந்த ஓடையில் உட்கார்ந்துட்டு பலாப்பழத்தை சாப்பிட்டு இருக்கோம்.
வைப்னா இதுதான் வைப். என்ன சொல்றீங்க? ஆஹா, இது என்ன நாரையா கொக்கான்னு தெரியலீங்க. கியூட்டா இருக்கா. மக்களே, நம்ம குருவாயம்மன் கோவில்லையும் வைப் பண்ணிட்டு பலாப்பழம்லாம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நீங்க என்ட்ரன்ஸ் போற வழியிலேயே வந்து டவல் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இன்கேஸ் நீங்க சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வராட்டி இங்க நீங்க டவல் எல்லாம் வாங்கிக்கலாங்க. ஸோ டவல் இருக்கு, பட் ஆனால் ஷார்ட்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி தெரியல. டவல் மட்டும் வித்துட்டு இருக்காங்க. ஓகேவா, டவல் கட்டிட்டு குளிச்சுக்கலாம். ஜென்ஸுக்கு. ஃபேமிலியோட வரீங்கன்னா சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. கார்னு கடலைக்காலாம் வேவிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. மலை வாழைப்பழத்தை, மலை வாழைப்பழம், மலை பலாப்பழம். நீங்க ஒரு பலாப்பழம் ஃபுல்லாவெல்லாம் வாங்கிட்டு போகணும்னா பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் கொண்டு வந்துனீங்கன்னா சூப்பரா ஃபார்ம் ஃப்ரெஷ் கொல்லிமலை பலாப்பழம் வாங்கிட்டு போகலாம். இங்கிருந்து ராக்காய் அம்மன் கோவில்ல வழிபட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ஊருக்கு. இங்கதான் சொன்னல குமிச்சு வச்சிருக்காங்க தர்பூசணி, மலை வாழைப்பழம், பலாப்பழம். அப்படியே மனம் கம 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 கமான்னு இருக்குங்க பலாப்பழத்தோட மனம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது சாப்பிடணும்னா இங்க 2-3 ஹோட்டல் இருக்கு. பெரியசாமி ஹோட்டல்னு சொல்லிட்டு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. சைவமும் கிடைக்கும். அங்கேயும் வினோத் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. ஸோ 2 ஹோட்டல் இருக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. 3 இருக்குங்க. பூரணி ஹோட்டல்னு இன்னொரு ஹோட்டல் இருக்கு. ஸோ சாப்பாடுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும் புளியஞ்சோலை. கம்ப்ளீட் ஃபேமிலி பேக்கேஜ். என்ன சொல்றீங்க? மக்களே, நம்ம கொல்லிமலை வினோத் ஹோட்டல் காமிச்சல, அதுக்கு பக்கத்துல இன்னொரு போர்டு வச்சிருக்காங்க. கொல்லிமலை வாகை மர செக்கில் ஆட்டின எண்ணெய் எல்லாம் கிடைக்குமா. எங்களிடம் வாகை மரத்தினாலான உரல் உலக்கை கொண்டு சுத்தமான முறையில் எடுக்கப்பட்ட எண்ணெய் வகைகள் கிடைக்குமா. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் புளி இடித்து தரைப்படுமா. மாரியம்மன் கோவில் அருகில் மேட்டூர்ல தான் இவங்களோட கடை இருக்கு. அது போக மஞ்சள், மிளகாய், மல்லி, கோதுமை, கேழ்வரகு, மக்காச்சோளம், நவதானியங்கள் சுத்தமாக அரைச்சு தருவாங்களாம். ஓகேவா, நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. உள்ளுக்குள்ள கிராமங்கள் எல்லாம் இருக்கும் போல் இருக்குங்க, மலை கிராமங்கள். இங்க இருக்கிற மக்களையும் மலையாளிகள் தாங்க சொல்றாங்க. கேரள மலையாளிகள் இல்ல, கொல்லிமலை மலையாளிகள். மக்களே, நம்ம புளியஞ்சோலை பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. கொல்லிமலை அடிவாரத்துல இங்க ஒரு சித்தர் பீடம் இருக்குங்க. ஸ்ரீ ராமயோகி சித்தர் பீடம்னு. வந்தா இங்கேயும் விசிட் பண்ணிட்டு போங்க. ஓடையிலெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு சூப்பராக இங்கே வந்து மகான்களோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு போங்க. ஓகேவா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம். ராமயோகி, குயின்ஸ்பெரி அப்படின்னு 2 சித்தர்கள் வந்து இங்க சமாதியாக இருக்காங்க போல. மக்களே, நம்ம சித்தர் பீடத்துக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம கொல்லிமலை மேல அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லைங்களா, அதோட மினி வெர்ஷன் வந்து இங்க புளியஞ்சோலையிலையும் அமைச்சிருக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சித்தர் பீடத்துக்கு பக்கத்திலேயே வந்து அரப்பளீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான வைபோட என் பண்றோம்ல புளியஞ்சோலை விசிட்டா. வேற லெவலுங்க. மக்களே, நம்ம கோவில்ல அரப்பளீஸ்வரர் சித்தர் பீடத்துல எல்லாம் வணங்கிட்டு வந்தாச்சுங்க. லெட்ஸ் சைன் ஆஃப் ஃப்ரம் புளியஞ்சோலை எக்கோ டூரிசம் பார்க். துறையூருக்கு இங்கிருந்து 28 கிலோமீட்டர். மக்களே, தங்களது பயணம் இனிதே அமைய நெடுஞ்சாலை துறை வாழ்த்துகிறது. மிதவேகம் மிக நன்று.
அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. ஸோ உங்களுக்கு பசிச்சதுன்னா இங்கே பரோட்டா சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இங்கேயும் வந்து சாப்பிட்டு போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. ஈவினிங் வரைக்குமே கூட்டம் வந்துட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்க்கிங்க்கு டிக்கெட் வாங்கணும். 2 வீலருக்கு 4 வீலருக்கெல்லாம். அது போக உள்ள போறதுக்கு 10 ரூபா அங்க குளிக்கிற இடத்துல. மக்களே, நீங்க புளியஞ்சோலைக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. நல்லா வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு மாம்பழத்தையும் சாப்பிட்டு இருக்கேன். இவ்வளவு பழம் சாப்பிட்டு என்ன போகுதோ, பட் செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா வேற லெவலு. ஸோ ஒரு வழியா நாம வேற லெவல்ல வைப் பண்ணி முடிச்சாச்சு புளியஞ்சோலை. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துறையூர் பக்கம் வந்தா விசிட் பண்ணுங்க மறக்காம. நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஏறுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம புளியஞ்சோலையிலேருந்து துறையூர் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சைனிங் ஆஃப் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ இங்கிருந்து நம்ம துறையூர் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, சைனிங் ஆஃப். மாம்பழம் சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. பாய்.